ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா செம்மொழி பூங்காக்கு ஆப்போசிட்டில் இருக்க கலைஞர் பூங்காவில் இருக்கோம். ஸோ என்னால் விழுந்துடுவேனா ஜஸ்ட்டு. ஸோ இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு சைல்டுக்கு வந்துட்டு 50யும் அடல்ட்டுக்கு 100 வாங்குகிறாங்க. ஸோ ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு ஓகேவா இருந்தது. என்ன சைல்டு கேட்டகிரியில் சேர்த்துக்கிட்டாங்க, அதுதான் எந்த இதில் நியாயம் தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பீக்கர் அங்கே எங்கேயும் வச்சுருந்தாங்க, அதில் மியூசிக் ஓடிக்கிட்டே இருந்தது. அது வந்துட்டு ஸ்டோனாக மாற்றிருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சேர் வச்சுருந்தாங்க. அதில் வேறு அந்த பேக் வேறு டிஸ்டர்பன்ஸ்னு தூக்கி மூலையில் போட்டுட்டேன். அந்த பேகை தூக்கிட்டு அலையிறதுக்குள்ளே தலையே வெடிச்சிருச்சு போல் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக பிளான்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு ஜிக்ஸாக் பிரிட்ஜு. இங்கே நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் செமையாக இருக்கும். நாங்கள் போகும்போதே நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க, நாங்களும் எடுத்தோம். அது மேலே ஃபுல்லாக பிளான்ஸு. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. இந்த பாட்டு அப்படியே எங்களை இழுத்துச்சு, வாங்க 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 நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு. அடுத்து இது தொடர் வளைவு பாதை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்துட்டு ஜிக்ஸாக் பிரிட்ஜுன்னு சொல்லலாம். எங்கள் பாப்பா அதை செம விளையாட்டான கற்றுக்கிட்டு ஓடுறது செமையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது ஸ்ட்ராபெரி. அங்கே போய் உட்காரலான்னு போனால் அது மேலெலாம் உட்கார முடியாது, சரிக்கிட்ட அங்கேயும் ஸ்டூல் மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து பனிப்பூவை நடைபாதை. அங்கே ஃபுல்லாக ஓடி ஆடி இப்போ நான் தெரியவே மாட்டேன், சடனாக மேஜிக்லேருந்து வருவேன் பாருங்கள், வரேன்னா அதுதான்டா சுஹானா, அங்கேருந்து வந்து நின்றுவேன். ஸோ அதுவும் செமையாக இருந்தது. அது ஃபுல்லாக வாட்டர் தான், ஆனால் நம்மளுக்கு அப்படியே ஸ்மோக் மாதிரியே அது தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பிளான்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக பிளான்ஸ், டென்ட்ரோபியம் பிளான்ஸ் தான் மோஸ்ட்லி அங்கே இருந்தது. நல்லா இருந்தது பர்பிள் கலரில். ஸோ ஃபுல்லாக நாங்கள் அதை விசிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுலேருந்து சைடுக்கு போனால் அங்கே ஒரு கிளாஸ் மியூசியம் மாதிரி பிளான்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஃபுல்லாக பிளான்ஸ் தான் இருந்தது. அதனால் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா வெளியிலே பிளான்ஸ் இருக்குது, ஸோ நம்ம எதுக்கு உள்ளே போய் பார்க்கணும், அதுக்கும் தனியாக அமௌண்ட்டு கேட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இங்கேயே ஃபுல் பிளான்ஸையும் பார்த்துட்டோம், செமையாக இருந்துச்சு. ஆனால் ஒர்த்து தான். அப்புறம் இங்கே வந்துட்டு ஷிப்பிங் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, நானும் என் சிஸ்டரும் பேர்ட்ஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருந்தோம். அவள் ஆர்வமாக ஆகிட்டா, சேட்டையெல்லாம் அடக்கி என் கூட வந்து ஆரம்பிச்சிட்டா பேர்ட்ஸ் பார்க்கலான்னு சொன்னோன்னே. அங்கே வந்துட்டு ஃபீடிங் பண்ணுறதுக்கு 500ம், அடல்ட்டுக்கு தனியாக சைல்டுக்கு தனியாகவும் அமௌண்ட் வாங்குகிறாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் அவங்க வந்துட்டு மொபைல் அலௌடு கிடையாதுனால நாங்கள் அங்கே வீடியோ எடுக்க முடியல எங்களால். இல்லாட்டி நாங்கள் அதையும் எடுத்துருப்போம். அங்கே ஃபுல்லாக பேர்ட்ஸு ரொம்ப செமையாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் சின்ன குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா இன்னும் அந்த பேர்ட்ஸ் பார்க்குறதெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம், இந்த பேர்ட்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நாங்கள் போனோம், பட் எங்களால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இங்கே ஷிப்பிங், அப்படியே நேராக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஷிப்பிங். இது அக்குபஞ்சர் வாக்கிங்னு சொல்லுவாங்கள்ல அது. அதில் நான், எங்கள் அம்மா, எங்கள் சிஸ்டர் எல்லோரும் இதில் போனோம் ஸ்லிப்பரை அவுத்துட்டு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்ததுக்கு இது அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் சுற்றி பார்த்தா அப்புறம் அந்த சின்ன பிள்ளைங்க ட்ரெயின் ஓட்டுறது. அப்புறம் ட்ரீ ஹவுஸ்லாம் வந்துட்டு சைல்டுக்கு மட்டும்தான், அடல்ட்டு போக முடியாது, சைல்டுக்கு ஃப்ரீ தான். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் அந்த அக்குபஞ்சரில் போக பயந்துக்கிட்டு ஓடினாங்க. அடுத்து இதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம், ஜிப்லைன். நான் இதில் போனேன். 250 சைல்டுக்கு கேட்குறாங்க. ஸோ நான் இதில் போனேன். நீங்கள் போனீங்கன்னா இதை ஒரு தடவை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் போனால் எல்லோரும் என்னையை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. எல்லாம் என்னையை பார்த்தோன்னே பரவாயில்லடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு பாதி ஏரியா கவர் பண்ணியிருப்பேன். நான் சொன்ன அந்த கார்டன் இதுதான் அந்த கார்டன். இங்கே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே கேன்டீன்லாம் இருந்துச்சு. அந்த கேன்டீன் டிசபிள் பர்சன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் எது வாங்கினாலும் அதை அவங்களுக்கு தான் போய் சேரும். அங்கே வந்துட்டு பாப்கார்ன், டோனட் எல்லாமே இருக்குது. பாப்கார்ன் மட்டும்தான் 50 ருபீஸ், மிச்சம் எல்லாமே மேக்ஸிமம் 90 ருபீஸ்க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் இதில் லெஃப்ட்டு போனால் ஷிப்பிங் வந்துடும். அதில் வந்துட்டு நாங்கள் போகலான்னு பார்த்தோம், பட் காலையில் நாங்கள் சீக்கிரம் போனதுனால யாரும் வரல, அதனால் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன பேர்ட்ஸ் இதோ இங்கே தான் இருக்குது, நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஆனால் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கட்டணும். இங்கே வந்துட்டு ஆரஞ்சு வச்சு உட்கார்ற மாதிரி இருக்குது. அடுத்த அந்த சைடு போனால் பப்பாயா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு பிளான்ட்ஸ் தான், ஒரு 1000 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருக்கும். இதோ இங்கே ஒரு பப்பாயா, அங்கே ஒரு பப்பாயா,
அப்புறம் அங்கே ஒரு பப்பாயா. இதில் தான் நாங்கள் உட்காந்து போயிட்டுருந்தோம் ஒன்றுலேயும். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒர்த்து தான். ஆனால் நீங்கள் ஒன்றுத்துக்கும் இப்போ பார்க்லாம் இருக்குது, அதுக்கு தனியாக நீங்கள் அமௌண்ட்டு கட்டணும். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதில். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிப்லைன் தான். இது அப்படியே பொறுமையாக போக போக நான் எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ட்ரீ ஹவுஸ் சொன்ன மாதிரியே அது வந்துட்டு சின்ன குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயின்லாம் வந்துட்டு அண்டர் 3 ஏஜ்னு சொன்னாங்க. பட் என்னோடய சிஸ்டர் அதில் ஏற்றிக்கல. ஏன்னா அழுதுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏற்றிக்கல. ஸோ அவ்வளோதான். இதில் பார்க்குற மாதிரி இவ்வளோ இது இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னை போனீங்கன்னா அது ஒரு தடவை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அடுத்த வீடியோவில் நான் மெட்ரோ போனதும் மால் போனதும் காமிக்கிறேன். டாட்டா.